இது சம்மர் ஹாலிடே தான். லேட்டாக தான் எந்திரிச்சேன். பட் லேட்டாகவே எந்திரிச்சாலும் நம்ம ரொட்டீன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். அது விடாமல் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க். இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் கூட இப்போ நான் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறது இஞ்சி, அதுக்கப்புறமா லெமன், கொஞ்சம் டர்மரிக் சேர்த்து ஐஸ் க்யூப்ஸ். இது இப்போ ரீசெண்டாக தான் யூடியூப் சேனல்ஸில் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கிறேன். நம்மளோட விட்டமின் சி நல்லா அப்சார்ப்ஷனுக்காக கால்சியம் ரிச்சாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா கஞ்சி பண்ண போகிறேன் மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்காக தூயமல்லி அரிசியில் குருணையும் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும். அந்த 1 ஹவர்க்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய யோகா கிளாஸ் முடிஞ்சிடும். அண்டு வாஷிங் மிஷினில் நான் டைமர் செட் பண்ணி தான் இப்போலாம் துணியை போடுறதுங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அந்த வெயிலில் போய் எடுக்கிறது போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சில நேரம் நம்ம லேட்டாகவும் எந்திரிப்போம் இல்லையா? அதனால் நம்ம நைட்டே டைமர் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்திரிச்ச உடனே காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி சாம்பிள் காட்டியானம் செமி பாலிஷ் அரிசி தான் வாங்கியிருந்தோம். பார்சல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதை கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். எனக்கு மட்டும் அந்த அரிசி ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போது சித்திரை வேறு ஆரம்பிச்சிருச்சா? இப்போ கிச்சனில் அதிக நேரம் நின்று லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை சப்பாத்தி போடுறதோ கூட அதிகமாக முடியவே மாட்டேங்குது. ஸோ அன்றைக்கி 1 பாட்டில் பண்ணுற ஃபிஷ் குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அரைச்சி வச்சுருந்தா போதும், வேகமாக பண்ணிடலாம். ஸோ அதை தான் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்குள்ளே குழந்தைங்களும் கொஞ்சம் நேரம் ஏதோ புக்கில் ரீட் பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க சயின்ஸ் பற்றி. இப்போலாம் எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸ்கூலில் படித்த சிம்பிளான விஷயங்கள் கூட குழந்தைங்கள் சொல்லி கேட்கும்போது ரொம்பவே புதுசாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன தான் லஞ்ச் 1 பாட் குழம்பா பண்ணிட்டாலுமே அன்றைக்கி ஜூஸ் போட வேண்டிய வேலை இருந்தது. ஆமாம், ஏன்னா நம்ம சம்மர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஆக நம்ம இன்பிட்வீன் ஏதாவது ஜூஸ் குடிக்க தானே வேண்டியிருக்கு. ஸோ அதனால் லஞ்சுக்கு முன்னாடி ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லி ஜூஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜூஸ் குடித்ததுக்கப்புறமா தான் கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம காட்டியானமில் செமி பாலிஷ் அரிசி வேக வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக மலர்ந்து வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி காட்டியானமில் கைக்குத்தல் யூஸ் பண்ணாமல் செமி பாலிஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. அது ஏன் அப்படிங்கிற காரணம் கீழே லிங்க்கில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு செமி பாலிஷ்னா என்ன, அன்பாலிஷ்னா என்ன அப்படிங்கிற வேரியேஷன் இருக்குது. நம்ம சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, யார் எது சாப்பிடணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட இது மாதிரி பாரம்பரிய அரிசிகள் எல்லாமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மினி vlog பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு மினி vlogல சந்திக்கலாம்.